மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்மளுடைய முன்னாடி வீடியோல அரிசி உணவை பத்தி நம்ம முழுமையா பார்த்திருந்தோம். எல்லா உணவுகள்லையும் இருக்கக்கூடிய நஞ்சு பகுதி எது, அந்த நஞ்சை அழிக்கக்கூடிய பகுதி எது, அதுலேயும் குறிப்பாக அரிசியில் இருக்கக்கூடிய நஞ்சு பகுதி எது, அந்த நஞ்சை அழிக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தோம். இந்த அரிசியை அதிகமாக உட்கொள்வதால் சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோல பார்த்திருந்தோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதுல அதிகமா பாதிக்கப்படக்கூடியவங்க யாரு, இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத முழுமையா அந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 15% to 20% குழந்தைகளும் சுகர்னால பாதிக்கப்படுறாங்க. பெரியவங்களுக்கு அந்த ஒரு 45 வயசை தாண்டினோடனே சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படிங்கிற டிசீஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுறாங்க. 30 வயசு தாண்டினோடனேயே மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் உணவு பழக்க வழக்கத்தையும் வச்சு டாக்டர் சஜஸ்ட் பண்ணிடுறாங்க. நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க, சுகர் டெஸ்ட் பண்ணிக்கங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. சரி, இந்த மாதிரியாக நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முழுமையா அந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல குளுக்கோஸ் அப்படிங்கிறது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த குளுக்கோஸ் எப்படி உருவாகுது, என்னவாக மாறுகிறது, எது குளுக்கோஸா மாறுதுன்றதை தெளிவா அந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் மிகுந்த உணவுகள், மாவுச்சத்து மிகுந்த உணவுகள், அதே போல அரிசியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், இந்த விஷயங்கள் உடம்புக்குள்ள போகும்போது டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட கலந்து ஆசிட்ஸோட கலந்து அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். பேசிக்கலி குளுக்கோஸ் உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான். அதனாலதான் வீக்கா இருக்காங்க அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் குளுக்கோஸ் ஏத்திக்கிறாங்க. அந்த குளுக்கோஸ் உடம்புக்குள்ள போகும்பொழுது அது சக்தியாக மாறுது. அந்த குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு எனர்ஜி டிரைவிங் ஃபோர்ஸ். சரி, அதுவே எப்படி நமக்கு நஞ்சா மாறுது? அதான் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்ப அந்த குளுக்கோஸும் அளவுக்கு மீறி விட்டால் இந்த உடம்புல நோயாக மாறுகிறது. இந்த அரிசி உணவுல இருக்கக்கூடிய கெட்ட பகுதின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், எக்ஸஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இந்த உடம்புக்குள்ள போகுது. அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு உடல் உழைப்பு இருக்கு அப்படின்னா தட்ஸ் ஃபைன். இல்லை நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன், ஐடியில் இருக்கேன், எனக்கு உட்காந்தே தான் பார்க்கக்கூடிய பணிகள், இப்படியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த எக்ஸஸ் குளுக்கோஸை டைஜஸ்ட் பண்ண முடியல, உடல் உழைப்பு அதிகம் இல்லாத பட்சத்தில் அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் என்ன பண்ணுது, ரத்தத்துல கலந்து சுற்றோட்டம் அடைய ஆரம்பிச்சிருது. சரி, குளுக்கோஸ் மட்டும்தான் கேடா, வேற இனிப்பு வகைகள் ஏதாவது இருக்கா, அது நன்மை பயக்குமா அப்படின்னு கேட்டால் 2 வகையான இனிப்புகள் இருக்கு. ஒன்னு குளுக்கோஸ், இன்னொன்னு ஃப்ரக்டோஸ். இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது உடம்புக்குள்ள போய் உருவாகும், வெளியிலே உருவாக்கப்படுகிறதும் இருக்கு. இப்ப ஜீனியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் குளுக்கோஸ். இதனால் உடம்புக்குள்ள போய் கார்போஹைட்ரேட் அண்ட் ஸ்டார்ச் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். நேச்சுரலா உருவாகக்கூடிய இனிப்பு வகை அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸ். இந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற இனிப்பு குளுக்கோஸை காட்டிலும் இனிப்பு சுவை அதிகமானது, பழங்களில் அதிகம் காணப்படுவது. இந்த குளுக்கோஸ் வேற, ஃப்ரக்டோஸ் வேற. வேற வேற அப்படின்னு சொல்லும்போது கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனால் ரெண்டும் செயல்படக்கூடிய தன்மை என்பது வேறு, உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது தீமை பயக்கக்கூடிய தன்மையில் வேறுபட்டு நிற்கிறது. இயற்கையான விஷயம் ஒண்ணு, செயற்கையான விஷயம் ஒண்ணு அப்படின்னாலே வேறுபாடுகள் வந்துரும்ன்றது நமக்கு தெரியும். இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது உடம்புக்குள்ள போகுது, ரத்தத்துல சுற்றோட்டம் அடையுது. சரி, பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கான உறுப்புகள்லாம் இருக்கே, அது பியூரிஃபை பண்ணாதா அப்படின்னு கேட்டால் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். குளுக்கோஸையும் உள்ள போடுறோம், ஃப்ரக்டோஸையும் உள்ள போடுறோம். அப்படிங்கும் பொழுது ரெண்டுமே இந்த ரத்தத்தில் சுற்றோட்டம் அடையும். அந்த ஃப்ரக்டோஸ் ஈஸியா பியூரிஃபை ஆயிரும். எக்ஸஸ் ஃப்ரக்டோஸ் ஈஸியா பியூரிஃபை ஆயிரும். பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ரக்டோஸை லிவர் பியூரிஃபை பண்ணும் பொழுது அந்த எக்ஸஸ் வெளியே போயிடும். ஆனால் குளுக்கோஸ் அப்படிங்கிறது இட் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஒவ்வொரு தடவை லிவர் பியூரிஃபை பண்ணும் பொழுதும் குளுக்கோஸ் ஆனது அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ஃபில்டர்ல இருந்து எஸ்கேப் ஆயிரும். எஸ்கேப் ஆகி பிளட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். சரி, எனக்கு இப்படி பிளட்ல சுத்திக்கிட்டே இருக்கனால குளுக்கோஸ் எனக்கு சுகர்னு சொல்றோம், அதுக்கு நான் ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சரியா போயிடும், இல்லை நான் இன்சுலின் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா சரியா போயிடும், அவ்வளவுதான பிரச்சனை. இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஆரம்ப நிலையில். ஆனால் அடுத்தடுத்து போகும் பொழுது தொடர்ந்து இந்த ரத்தத்துல குளுக்கோஸ் சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது லிவர் சும்மா இருக்காது. ஒவ்வொரு தடவை பிளட் சர்க்குலேட் ஆகும்போது லிவர் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த குளுக்கோஸை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது லிவர் சோர்வடையும். லிவர் சோர்வடையும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஆப்வியஸ்லி லிவர் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வெப்பம் ஜாஸ்தி ஆகும். அப்ப ஆரம்பத்தில் நான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சேன், தொடர்ந்து எனக்கு தூக்கமின்மை வந்துச்சு,
எனக்கு வந்து பிபி வந்துச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்த நோய்கள் வந்துகிட்டே இருக்கும். இது இப்படிதான் நோய்கள் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. குளுக்கோஸினுடைய அளவும் அதிகமாக்கிக்கிட்டே போகும். அதே மாதிரி லிவர் தொடர்ந்து வேலை செய்யும்போது தூக்கமின்மை வந்துடும். அதை தொடர்ந்து லிவர் அதிக வெப்பமாகும் பொழுது, அதிக வேலை பளுவினால் அதிக வெப்பமாகும் பொழுது அது பிபி ஆகவும் கன்வெர்ட் ஆகும். சரி, இதோட முடிஞ்சிருமா அப்படின்னா இல்லை. அப்ப ரத்தத்தினுடைய தரம் குறைந்து போகும் பொழுது ஒபிசிட்டி வரும். ரத்தத்தினுடைய தரம் குறையும் பொழுது உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரி, இந்த குளுக்கோஸ் ரத்தத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா எக்ஸஸ் குளுக்கோஸ் இல்ல எக்ஸஸ் எது ரத்தத்துல இருக்கு அப்படின்னாலும் அது அசுத்த ரத்தம் அப்படின்னு இந்த உடம்ப கன்சிடர் பண்ணிட்டு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கும். பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வேலை பார்க்கும் பொழுது வேற என்ன மாதிரியான வேலைகள் அது தவிர்த்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம முந்தைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். உங்களுக்கு அந்த வீடியோஸ் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் இது மாதிரியான பலனுள்ள தகவல்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல வகுப்புகளும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். உடலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பத்தின விவரங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய எண்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி.